எல்லா நாடுகளுக்கும் தேசிய கீதம்னு இருக்கு. எங்கேயா தேசிய பேச்சுன்னு ஒன்று இருக்கா? தேசிய நாடகம்னு இருக்கா? தேசிய பறவை இருக்கு, தேசிய விலங்கு இருக்கு. இந்தியாவுடைய தேசிய விலங்கு புலி, இந்தியாவுடைய தேசிய பறவை மயில், இந்தியாவுடைய தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன. ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு தமிழ் கீதம், தமிழ்த்தாய்க்கென்று ஒரு பாடல் இல்லை என்ற ஒரு ஏக்கத்தை தனித்து வைத்தவர் யார் என்று சொன்னால், 5 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து தமிழர்களுக்காகவே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் தமிழ்த்தாய்க்கு ஒரு வாழ்த்து பாடலை உருவாக்கி தந்தவர். மனோன்மணியம் பே சுந்தரம்பிள்ளை அவர்கள் எழுதிய நீராறும் கடலுடுத்த என்ற ஒரு பாடலை திடீர்னு எம்எஸ் விஸ்வநாதன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த பாட்டுக்கு உடனே டியூன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பாடுற மாதிரி அந்த டியூன் இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே எம்எஸ் விஸ்வநாதன் மோகன ராகத்தில் அந்த பாட்டை டியூன் போட்டார். சரிக பத சாத பகரே ச, எல்லாரும் பாடுற ராகம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். அழகான மோகன ராகம். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து வந்த பிற்பாடு என்ன நடந்ததுன்னா, வட இந்தியாவிலிருந்து ஜனாதிபதி தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட தமிழ்த்தாய் வாழ்த்துக்காக ஜனாதிபதியையே எழுந்து நிற்க வைத்த பெருமை இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை உருவாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால் அந்த மோகன ராகம் ரொம்ப அழகான ராகம். இசைஞானி இளையராஜா மோகன ராகத்தில் நிறைய பாட்டு போட்டிருக்கார். அவருக்கு பிடிச்ச ராகம் மோகன ராகம்தான். தேன்மல்லி பூவே அப்படின்னு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. கீதம் சங்கீதம் நீதானே என் காதல் வேதம். நான் ஒரு பொன்னோவியம் கண்டேன் எதிரே, இளமை இனிமை இளமை அது புதுமை. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ. எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, பல் சுவையும் சொல்லுதம்மா. மோகனராகம். அருமையான தலைப்பு. மக்களின் மனதை பெரிதும் கவர்ந்தது. பேச்சா பாட்டா நடிப்பா? ஐயா, இன்னைக்கு நிறைய தனிமைப்பட்டு கிடக்கும் நிறைய மனிதர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் 2 விஷயங்கள். ஒன்று ஒவ்வொருவரும் உறங்க பயன்படுத்தும் தலையணை, இன்னொன்று இசைஞானியின் இசை. இது யாராலையும் மறுக்கப்பட முடியாத ஒரு விஷயம். ஐயா, கரகாட்டக்காரன் ஒரு திரைப்படம் வந்துச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, அருமையான படம். பாட்டுக்காக வேண்டிய ஓடிச்சது. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு அருமையான டூயட் வந்து எங்க இசைஞானி போட்டிருப்பார், தெரியுங்களாங்க ஐயா? இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் தேவியே கண்மணியே சந்திக்க வேண்டும் தேவியே என் உயிரே. சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் தேவனே என்னவனே. வேள்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் கோவிலே. நூலிடை தேயும் நோயிலே நான் வரம் தேடும் கோயிலே. அன்னமே அன்னமே எந்தன் சொர்ணமே உந்தன் எண்ணமே வானவில் வண்ணமே கண்ணமே மது கிண்ணமே அதில் பொன்மணி வைரங்கள் மின்னுமே. சொல்லத்தான் உன்னை எண்ணித்தான் கண்ணியின் பேரின்பம் ஆனந்தமே. இந்த மான் உந்தன் சொந்த மான்
பக்கம் வந்துதான் சிந்து பாடும் சிந்தைக்குள்ளாடும் தேவியே கண்மணியே. இந்த பாடல் எப்பவோ வெளிவந்த ஒரு பாடல். ஆனா இன்னைக்கும் வந்து நம்ம பாடும்போது இவ்வளோ ரசிகர்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னா அது இசைஞானியோட திறமைங்கய்யா. ஒவ்வொரு மனுஷனுமே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கருவியா வந்து பாடலை தான் பயன்படுத்துறாங்க. இது எல்லாரும் மறுக்கப்பட முடியாத ஒரு விஷயம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய சாதாரண ஒரு மனுஷி, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமன் பையன்கிட்ட இருந்து தன்னை பிரித்து வச்சுட்டாங்க. மாமன் பையன் ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி மனம் நொந்து பாடுறா. எப்படி தெரியுங்களா? மாமனே ஒன்று காணாம வட்டியில் சோறுங்காம காவினா பருத்தி நாரா போனே காகந்தா கத்தி போனாலும் கனவுதா சத்தம் போட்டாலும் முகம் பார்க்க ஓடி வந்தே ஒத்தையில்லோட கரையோரும் கத்தியேவோம் பேர் சொன்னேனே ஒத்தையில்லோடும் வெயிலோரும் கத்தியேவோம் பேர் சொன்னேனே அந்தரையில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே ஒத்த மாமா என்ன விட்டு போகாதே ஏன் ஒத்த உசுறு போனா மீண்டும் வராதே. அதுக்கு மாமன் பையன் பாடுறாரு பாருங்க. அத்தங்கர மரமே அரச மர இலையே தாவணி பொன்னே சொகந்தானா தங்கமே தழும்பும் சொகந்தானா ஆத்துல சின்ன பாதம் சொகந்தானா ஐத்தையும் மாமனும் சொகந்தானா ஆத்துல மீனும் சொகந்தானா உன்னையும் என்னையும் இப்ப தூக்கி வளர்த்த திண்ணையும் சொகந்தானா முத்து மாமா என்ன விட்டு போகாதே. நல்ல பாடல்களை கேட்கணும் ஐயா. இங்க நிறைய பேர் சொல்றாங்க, என்னங்க பாட்டு எழுதுறீங்க, பாட்டெல்லாம் கேட்குற மாதிரியா இருக்குன்னு சொல்றாங்களே. ஒரு விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நடிப்புன்னு பேசுறாங்க பார்த்தீங்களா? பாடல் பிடிக்கலன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை அந்த பாடலோட வரியோட விளக்கம் தெரிஞ்சவன் மட்டும்தான் என்னடா இப்படி பாட்டு எழுதியிருக்கானேன்னு தோணுது. ஆனால் நடிப்பு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரியே தெரியுது. ஐயா, இந்த காலத்தில் ஒரு சில நடிப்புகளை பார்க்கும்போது குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாமா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த காலத்தில் வந்து நடிப்பு பேச்சுன்னு பேசுகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல நடுவர் அவர்களே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் எல்லாத்துக்குமே பாட்டு தான் ஒரு கருவியாக இருக்குது. அந்த காலத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, மாமன் பையனை பிரித்து வச்சதுக்காக ஒரு பொண்ணு பாடினான். இந்த காலத்துலேயும் பாடுறா. ஆனால் தன்னோட லவர் தான் கூடவே இருக்கான், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆக முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட பாடுறாங்க. எப்படி தெரியுங்களா? கார்த்திகை போச்சு மார்கழியாச்சு பனி காத்தோன போல தொடுக்குதே நதி தொடுக்குதே அது தவிக்குதே பாயாமத்தா பாவையின் தாபோ யாருக்கு லாபோ புயலோடு எச போலோடே அது கூடவே உன்னை தேடுதே ஓயாமத்தா வாடாதே பூங்கொடி காற்றே வருடாமல் 100 ஜென்மம் போனால் என்ன நீதான் என் சொந்தோ வாயா என் வீரா கண்ண குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா என் வீரா அப்படின்னு பாடுறா. ஆக நம்ம வாழ்க்கையில எல்லாத்துக்குமே பாட்டு தாங்க ஐயா ஒரு ஆணித்தரமா இருக்கு. ஐயா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க? இவ்வளோ நேரம் கழிச்சு இப்படி ஒரு கேள்வி கேட்குறியாப்பா? ஏப்பா, அவ்வளோ நேரமாக நான் பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எதுக்கு வந்தேன்னு கேட்குறிய? நான் இங்கே வந்து மக்களிடம் பேசி பாடி நடிப்பதற்காக வந்திருக்கிறேன். வந்து மக்கள்கிட்ட என்னையா பண்ண போகிறீங்க? யார் நல்லா பேசுகிறாங்கன்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக நம்ம நடுவர் ஐயா ஒரு பாடகராக இப்போ இந்த மேடைக்கு வரல, ஒரு நடிகராக இப்போ இந்த மேடைக்கு வரல, ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்கிறதுனால தான் இங்கே நடுவராக வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஐயா, ஒருத்தன் எந்த அளவுக்கு வாயை திறந்து பேசுகிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய குணநலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐயா, நான் மற்றவங்ககிட்ட பொதுவாக பேசும்போது முதல்ல நான் பேச மாட்டேன், அவங்கள பேச விடுவேன். அவங்க பேசும் போதே தெரிஞ்சிடும் அவங்க எப்படி, அவங்க கேரக்டர் எப்படின்னு. ஆக 6 அடி வளர்ந்த ஒருத்தனை நிர்ணயிக்கிறதே நம்மளுடைய அரை இன்ச்சு நாக்கு மட்டும்தான். ஐயா, அதிகமாக பேசுகிறவன் அறிவாளியம் கிடையாது, குறைவாக பேசுகிறவன் முட்டாளம் கிடையாது.
இது இல்லை பேச்சு. யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் குணத்துக்கு ஏற்ற மாதிரியும் பேசுறது மட்டும்தான் ஐயா பேச்சு. ஐயா, உளிப்படாத சிற்பம் இல்லை, சுமை தாங்காத முத்து சிற்பியும் இல்லை, நெருப்பை சந்திக்காத தங்கமும் இல்லை, வறுமையை சந்திக்காத மனிதனும் இல்லை. ஐயா, ஒருத்தன் ஏதோ ஒரு வறுமையிலே இல்லை ஒரு துக்கத்திலே இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு, தம்பி நீ பாட்டு கேளுப்பா சரியாயிடும், இல்லை நாடகம் பாருப்பா சரியாயிடும்னு சொன்னால் அது ரொம்பவே தப்பு. சரி ஏதோ பாட்டு தான் கேட்கலான்னு பார்த்தா கேட்குற பாட்டு எப்படி தெரியுமா இருக்கு? டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடபோட யாரும் இல்லை, விளையாடு ஓமா புள்ள தில்லானா. திரைப்படத்துக்கு வாங்களேன். திரைப்படத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நடிகர்கள்லாம் முழுசாக ட்ரெஸ்ஸை போட்டு நடித்தாங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. போக போக முழுசு முக்கா ஆச்சு, முக்கா அரை ஆச்சு, அரை காலாச்சு, ஆக இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியலையா? ஐயா, உலகின் கேவலமான பயம் என்ன தெரியுமா? உலகத்தில் ரொம்ப கேவலமான பயம் எதுனா, எதை பார்த்து பயப்படக்கூடாதோ அதை பார்த்து நம்ம பயப்படுறோம் பார், அதான் இருக்கிறதுலே கேவலமான பயம். நீங்கள் சொன்னது ஒரு வகையில் கரெக்ட். பூனை குறுக்கால போகிறத பார்த்து இன்னும் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் பயப்படுறேன். பூனை குறுக்கால போனால் வீட்டுக்குள்ளே ஓடிடுறேன். பூனை குறுக்கால போகுது, போகிற நேரம் சரியில்லைப்பா அப்படின்னு. பூனை என்ன நினச்சிட்டு போகுதுன்னா, இவன் மூஞ்சியில் நம்ம முழிச்சிட்டு போகிறோமே, எந்த பஸ்ஸில் அடிபடி சாக போகிறோமோன்னு நினைக்கும். இவ்வளவு பெரிய கம்ப்யூட்டரு ராக்கெட்டு காலத்தில் இன்னும் பூனை குறுக்கால போது பயப்படுற ஆளும் இருக்கான். இந்த பயம்தான் இருக்கிறதுலே கேவலமான பயங்கிறேன் நான். உலகின் கேவலமான பயம் என்னன்னா, தோற்று போய் விடுவோமோன்ற ஒரு அடிமை பயம்யா. அது இப்போ இருக்க இளைஞர்கிட்ட நிறையாவே இருக்கு. இதுக்காக தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா இளைஞர்களுக்கு பல புத்துணர்ச்சி ஏற்றுற மாதிரி பேசியிருந்தார். இதனாலேயே சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்துல் கலாம் ஐயாவுடைய பேச்சு எல்லாருடைய மனசையும் கவர்ந்துருக்கு. ஐயா, அவர் பேசின பேச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? சக்சஸ் இஸ் வென் யுவர் சிக்னேச்சர் சேஞ்சஸ் டு ஆட்டோகிராஃப். என்றைக்கு உன்னுடைய கையெழுத்து ஒரு ஆட்டோகிராஃபா மாறுதோ அன்னைக்கு தான் நீ வாழ்க்கையை சாதிச்சிருக்கன்னு சொன்னாரியா. இப்போ நம்ம நடிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்துலையும் சாதாரண வாழ்க்கையோட இணைச்சு பார்த்து தான் நடிக்கிறோம். நடிப்பை நம்ம சக மனிதனோட பிரச்சனையா பார்க்குறோம். ஒரு படம் போய் பார்த்தோன்னா அது படமா விட்டுட்டு வராம, சே இப்படி ஆயிப்போச்சு அவனுக்கு அப்படின்னு நம்மளோட பிரச்சனையா எடுத்துக்கிறோம். அப்படின்னா அந்த படம் நம்மளை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கும், அவர்கள் நடிப்பு எந்த அளவுக்கு நம்மளை கவர்ந்திருக்கும். இப்போ படம் பார்க்கும்போது அவங்க அழுதான் நம்ம அழறோம், அவங்க சிரிச்சா நம்மளும் சிரிக்கிறோம், சந்தோஷப்படுறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னையா? அந்த படத்துல நடித்திருக்க நடிகர்கள் அந்த அளவுக்கு நடிப்பையும் தாக்கத்தையும் நம்ம மேல ஏற்படுத்திருக்காங்க தானே அர்த்தம். ஐயா, நீங்க வேலையில்லா பட்டதாரி படம் பார்த்துருக்கிறீங்களா? வேலையில்லா பட்டதாரி பார்த்துருக்கேன். நல்ல படம்யா, உண்மையில அருமையான படம். ஐயா, அந்த படத்துல சரண்யா மேடம் இறந்து போயிருப்பாங்க. தன்னுடைய தாய் தெரிந்தோ தெரியாமலோ அவரோட சாவுக்கு காரணம் நம்ம தான்ற குற்ற உணர்வுல தனுஷ் வந்து அங்க நிக்கிறாரு. அந்த இடத்துல வார்த்தை இல்லை, வசனங்கள் இல்லை, பாடல் இல்லை, வெறும் நடிப்பு. அந்த இடத்துல உங்களுக்கு எப்படியா இருந்தது அந்த படம் பார்க்கும் பொழுது? அந்த பாட்டு முடிஞ்சோன்னா கொஞ்ச நேரம் ஒரு பெத்த தாயினுடைய அன்பை அனுபவித்தவன் எல்லாருமே 2 சொட்டு கண்ணீர் விட்டுருப்பான். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்கு யாரு அம்மா, தேடி பார்த்தேனே அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படி அந்த அம்மா முகத்தை பார்த்துட்ட ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டோன்னே தியேட்டரில் கண்ணீர் விடாத ஆட்களே யாரும் இல்லை. அப்படி கண்ணீர் விடலைன்னா அவன் மனுஷனாக பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. அவன் உண்மையிலே பெத்த தாயை நேசித்து வாழலைன்னு அர்த்தம். இதுதான் நடிப்புக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. ஐயா, அந்த இடத்துல அவங்க விட்டு அந்த 2 சொட்டு கண்ணீருக்கு காரணம் என்ன தெரியுமாயா? அவருடைய நடிப்பு. அந்த இடத்துல அவர் நடிப்பு தான் ஜெயிச்சிச்சு. அவரோட நடிப்பு தான் மக்களை கவர்ந்தது. இப்போ முற்காலங்களில் வந்து மேடை நாடகங்கள் வந்து இந்த நடிப்புக்கெல்லாம் வந்து ஒரு முன்னோடியாக இருந்துட்டு வந்தது. அதுக்கு பிறகு நம்ம மகாத்மா காந்திக்கு எப்படி ஹரிச்சந்திர நாடகம் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னு நமக்கு தெரியும். இப்படி பல விஷயங்களில் நாடகம் நடிப்பு அப்படின்றத நம்ம வாழ்க்கையில் பயணம் செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கு. ஐயா, இப்போ இதுக்கு உதாரணமாக நான் 2 பேரை சொல்ல விரும்புகிறேன். வடிவேலு ஐயா எவ்வளவு பெரிய நடிகர் நமக்கு தெரியும். பேச்சோ அவர் பாட்டு பாடுறதை விட அவர் பாடி லாங்குவேஜ், அவருடைய நடிப்பு அப்படின்னு பாருங்க, அது ஒன்று போதையா. க்ளோஸ் மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு இப்படிக்கும் அப்படிக்கும் திரும்புவாரு பாருங்க. அந்த இடத்த மனுஷன் பின்னி பெடல் எடுத்துட்டாரு. இன்னொரு உதாரணமா நான் சொல்ல விரும்புறது, வடிவேலோட வசனத்துல எனக்கு பிடிச்சது ஐயோ ஐயோ அப்படி மாதிரி அந்த ஒவ்வொரு ஐயோக்கும் ஒரு அழகான அர்த்தம் இருக்கு.
ஒரே ஒரு வார்த்தை தான்யா வாழ்க்கையை மாத்திடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பயன்படுத்தியிருப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த வார்த்தையை சொன்னதுலேருந்து எங்க திரும்பினாலும் அந்த வார்த்தை தான் பேசுறானுங்க வர வர. இதுக்கு ஒரு சிறிய விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தையை முதல்ல சொன்னது அந்த படத்துடைய இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்கள். அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துவாராம். ஆனால் ஒரு முறை அவர் என்ன பண்ணாராம், நல்ல வார்த்தைகள் நல்ல மனிதர்கள் நல்ல இடத்தில் இருக்கும் பொழுது கூறினால் அதோட ரீச்சே வேற லெவலில் இருக்கும் சார், நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்களேன் அப்படி சொல்லி அந்த வார்த்தையை சொன்னாராம். அந்த வார்த்தை தான் மகிழ்ச்சி. நடிப்பு ஒரு கலைதான், பாட்டு ஒரு கலைதான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பேச்சு என்பது ஒரு மிக முக்கியமான கலை. அதை உங்கள் முன் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஐயா, லவ்ல ஃபெயிலியர் ஆனா பாட்டு பாடுறான், லவ்ல சக்சஸ் ஆனா பாட்டு பாடுறான், லவ்ல ப்ரப்போஸ் பண்றானா அதுக்கும் பாட்டு பாடுறான். இப்படி பாட்டா பாடி பாடி வீணா போறானே தவிர அவன் முன்னேறின பாடு கிடையாது. ஐயா, இந்த காலத்து இப்ப வர பாட்டுலாம் ஏதாவது காது கொடுத்து கேட்கற மாதிரி இருக்குதா ஐயா? நீங்க சொல்லுங்க ஐயா. எங்க பாதி விளங்கினா தானே காது கொடுத்து கேட்கறது? ஐயா, ஒன்றும் இல்லைங்க ஐயா. இப்போ எங்க கிளாஸ்ல மேம் வந்து நுழைஞ்சாங்கன்னா நாங்க நடிப்போம் பாருங்க. நடிப்பு உங்க வீட்டு நடிப்பு இல்ல, எங்க வீட்டு நடிப்பு இல்ல, உலக மகா நடிப்பு. இப்படியெல்லாம் நடிச்சு நடிச்சு நாங்க வீணா போறோமே தவிர முன்னேறின பாடு கிடையாது. ஐயா, ஒரு படத்துல ஒருத்தவன் சொல்றான், அவ கண்ணை பார்த்து பேச பேச உள்ளார அப்படியே இடி மின்னலமா பிடிச்சு மேய்ஞ்சிட்டு போயிடுச்சியா. 10 நிமிஷம் தான் பேசிட்டு போயிருப்பா, போறப்ப உள்ளார கையை விட்டு கொத்த அறுத்துட்டு போன மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப பாருங்க, ஒரு பொண்ணு 10 நிமிஷம் பேசிட்டு போனதுனால ஒருத்தவனுக்கு காதல் ஏற்பட்டு இருக்குன்னா அங்க நிக்குதுங்க ஐயா பேச்சு. ஐயா, பெண்கள் முன்னேற்றத்திற்கு பெருந்தடை அன்று படிப்பு. அன்று கூறினார்கள், அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று. ஆனால் இன்று படிக்கும் பெண்களுக்கு அடுப்பு எதற்கு என்ற காலம் வந்து விட்டது. இது யாராலங்க ஐயா? அன்று பெரியார் அவர்கள் பெண்களுக்காக பேசவில்லை என்றால் இன்று பெண்கள் இந்த அளவிற்கு முன்னேறி இருக்க முடியுமா? முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், இன்று சாதம் வடிப்பவர்களும் பெண்களே, சாதனை படைப்பவர்களும் பெண்களே. ஐயா, பொங்கலுக்கு சுவை கூட்ட வெல்லம் வேண்டும், பொதிகை மலை தமிழே உனை வளர்க்க நல்ல உள்ளம் வேண்டும் என்று கலைஞர் ஐயா அவர்கள் அவர்களின் பொன்மொழிகளால் கூறினார். அதுபோல நம்முடைய பேச்சை வளர்க்க நமக்கு பேச்சு திறமை வேண்டும். அதை உங்கள் முன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஐயா, அந்த காலத்திற்கு இந்த காலத்திற்கு என்ன வித்தியாசம்? ஊதிய பணத்தை ஒரு தடையும் சொல்லாமல் உயர்த்தி அளித்தது அந்த காலம். ஊதிய பலூனில் ஊசியால் குத்தி அதனை ஒழித்து கட்டியது இந்த காலம். போதிய சம்பளமும் போனஸும் கொடுத்தது அந்த காலம். அதில் பாதியை கூட தர மறுக்கும் பாவிகள் ஆள்வது இந்த காலம். கோரிக்கை என்றால் குறையோ நிறையோ குந்த வைத்து பேசி முடிப்பது அந்த காலம். கோரிக்கை என்றால் தாளிக்கும் கடுகாய் சீறி வடித்து பேசி முடிப்பது இந்த காலம். பாருங்க, ஒரு பேச்சுக்கு கூட தாளிக்கும் கடுகாய் சீறி வடித்து பேசுறாங்களாம். அப்ப பேச்சு எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்க ஐயா. ஆக, ஒரு காதலன் தன் காதலியிடம் விரும்புவது பேச்சு, ஒரு கணவன் தன் மனைவியிடம் விரும்புவது பேச்சு, ஒரு தாய் தன் குழந்தையிடம் விரும்புவது பேச்சு. எனவே மக்கள் மனதில் பெரிதும் கவர்வது